friends, welcome back to Shoba Handcrafts. நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் வயர்ல மினி பூஜை கூட பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா வயர் ரெண்டு கலர் எடுத்துக்கறேன், yellow and orange. ஆரஞ்சு வயர் பாத்தீங்கன்னா 12 பீஸ், yellow வயர் பாத்தீங்கன்னா 6 பீஸ். எல்லாமே பாத்தீங்கன்னா 3 அடி எடுத்துக்கறேன். நம்ம ஏற்கனவே மினி பூஜை கூட நிறைய போட்டுட்டு இருக்கோம். அதுல இது ஒரு குமிழ் வச்சு பேஸ் பாத்தீங்கன்னா நார்மல் பாக்ஸ் நாட். இப்போ வந்து நம்ம ரெண்டு கலர் வயர் எடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா yellow கலர் வயர் வந்து நான் 3 4 5 6 மொத்தம் 6 எடுத்துட்டேன். ஆரஞ்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சோ அது உள்ளலாம் இருக்கு குட்டி குட்டியா. சோ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் வயர் வந்து 12, அது ஒரு 6 எடுத்துருக்கு. இப்போ நாம ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து yellow கலர் வயர் வந்து ரெண்டா எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். yellow பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வயர் இருக்கு. அதுல நீங்க ரெண்டா எடுத்தீங்கன்னா பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா மொத்தம் 3 நாட் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா பாக்ஸ் நாட் எப்படி போடுறது பார்த்தலாம். ரெண்டு வயர் ரெண்டு கையில இப்படி ஈக்குவலா மடிச்சு எடுத்துக்கங்க. ஒரு லூப்புக்கு மேல இன்னொரு லூப் போடுங்க. கீழே அடியில இருக்கிற வயர் மேலே வைக்கணும். சைடில் இருக்கிற அடியில இருக்கிற வயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு கீழே மேலே நல்லா டைட் பண்ணி இழுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். இப்போ நம்ம கீழேயும் சைடில் இருக்கிற அந்த ரெண்டு வயரும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும், ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாட்டும் போட்டதுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஈக்குவலாக வயர் இருந்தால் தான் நம்ம முடிக்கும் போது வயர் ஷார்ட்டேஜ் வராது. இது போல் உங்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அந்த லூப் கொஞ்சம் லூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இன்னும் ரெண்டு வயர் இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் பாக்ஸ் நாட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரெண்டு கையில் ரெண்டு வயர் வந்து ஈக்குவலாக மடிக்க எடுத்துக்கணும். ஸோ பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக வந்து நாட்டு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் கூட பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு வயரையும் வந்து ஈக்குவலாக ரெண்டு கையில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வயர் ஒரு லூப்பும் ரைட் ஹேண்டில் ஒரு வயர் லூப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு லூப் மேலே இன்னொரு லூப் விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் மேலேயும் சைடில் இருக்கிற ஒயர் வந்து ஒரு லூப்புக்குள்ளே விட்டுட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நாட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் செக் பண்ணிக்கோங்க வயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு. இல்லைன்னா இந்த மாதிரி லூப் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலேயும் கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் வந்து லூஸ் ஆகிடும். ஒயரும் வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதுதான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பாக்ஸ் நாட் வந்து போட்டுட்டோம். இப்போ அதே போல் பாருங்கள் பாக்ஸ் நாட் போட்டு இப்போ ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதுலேயும் அதே போல் தான் ரெண்டு ஒயர் ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக வந்து மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு ஒரு லூப் மேலே இன்னொரு லூப் போட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் மேலேயும் சைடில் இருக்கிற அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து லூப் உள்ளேயும் விட்டு டைட் எடுத்திங்கன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ இதே போல் நம்ம ஆரஞ்சு ஒயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 எடுத்துருக்குறோம். ரெண்டு ஒயராக எடுத்து நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பாக்ஸ் நாட் கிடைக்கும். ஸோ எல்லோவில் 3யும் ஆரஞ்சில் உங்களுக்கு வந்து 6 பாக்ஸ் நாட் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம பேஸ் போடணும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே நம்ம வந்து நார்மல் பாக்ஸ் நாட் போட்ட பென் ஸ்டாண்ட் வீடியோ கூட இருக்குது, அதுலேயும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து பார்ட்டாக போடும்போது தான் பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது புரியும். ஸோ போட்டாச்சு பாக்ஸ் நாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ வயரில் பார்த்தீங்கன்னா 3 நாட் வந்திருக்கு. இது மொத்தம் 6 பீஸ் வயரு. நீங்கள் ரெண்டாக போடும்போது 3 நாட் கிடைக்கும். இதே போல் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வயரு. ரெண்டு பாக்ஸ் நாட்டாக போடும்போது உங்களுக்கு வந்து 6 நாட்டு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இதாக போட்டு பாக்ஸ் நாட் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயர் எடுத்துக்கலாம். பேஸ் நான் ஃபஸ்ட்டு எல்லோ ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த 4 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் இது போல் ஒரு லூப் போட்டுக்கோங்க. அந்த இன்னொரு நம்ம பாக்ஸ் நாட் போட்ட ஒயர்லேயும் ஏதாவது ஒயர் எடுத்து இப்படி மடக்கி லூப் எடுத்து எப்பவும் போல் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு அடியில் இருக்கிற ஒயர் மேலேயும் சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து லூப்புலேயும் ஒட்டி இழுத்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் நாட் வந்துடும். இப்போ இந்த ரெண்டு பாக்ஸ் நாட் உங்களுக்கு சேர்க்கும்போது 3 பாக்ஸ் நாட் கிடைக்கும். ஸோ இந்த 3 பாக்ஸ் நாட் சேர்த்த பிறகு ஒரு ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3 பாக்ஸ் நாட் வந்துடுச்சு. இப்போ இந்த ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் இன்னொரு எல்லோ கலர் பாக்ஸ் நாட் போட்ட ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு பக்கம் ஒயர் எடுத்துட்டு
ஒரு லூப்புக்கு மேலே இன்னொரு ஒயர் லூப் போட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் மேலேயும் சைடு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து லூப்புலேயும் விட்டு நீங்கள் டைட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்தில் நாட் வர மாதிரி இழுத்து டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பாக்ஸ் நாட் போட்டாச்சு. மொத்தம் 5 நாட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 3 இருந்தது, நடுவில் ஒன்று வந்து ஜாயின் பண்ணும்போது மொத்தம் இப்போ உங்களுக்கு 5 நாட் கிடச்சிருச்சு. இப்போ நடுவில் ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இந்த ஓப்பனில் 2 ஒயர் வருது பாருங்கள், இன்ட்டு மாதிரி காமிக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து பேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த எல்லோ ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டோம். உங்களுக்கு 3 நாட்டு கிடச்சிது. ஆனால் நம்ம வந்து 6 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 6 நாட்டு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ். இது பென் ஸ்டாண்டுக்கும் இதே தான், பூஜா கூடைக்கும் இதே தான். ஸோ ஆம்லா நாட் போட கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் நாட் போடுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸி. இப்போது நம்ம 2 பாக்ஸ் நாட் நடுவில் கேப் வருது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள் 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அங்கே ஒயர் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி காமிக்கும். அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா இப்போ அங்கே ஒரு உங்களுக்கு 3 நாட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா 3 நாட் ஆகிடுச்சு. இப்போ அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 ஒயருக்கு பாருங்கள், மேலே இருக்கிற 2 ஒயர் இன்ட்டு மாதிரி காமிக்குது இல்லையா, அது 2 சேர்த்து பாக்ஸ் நாட் போடணும். இது போல் நம்ம வந்து சுற்றி 2 ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இப்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து மேலே இருக்கிற 2 ஒயரையும் இன்ட்டு மாதிரி காமிக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். ஸோ நம்ம இதுலேயும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். அதே போல் இப்போ இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு. இதில் வந்து பேஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பார்க்க ஈஸியாக இருக்கும், கற்றுக்கவும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து பேஸே வந்து நான் 2 பார்ட்டாக போட்டேன் பென் ஸ்டாண்டில் கூட. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ வந்து கம்மியாக இருக்கும், பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. ஸோ பேஸில் எல்லோ ஒயர் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டு பேஸ் முடிச்சிட்டோம். இதுதான் லாஸ்ட் வந்து பாக்ஸ் நாட்டு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் வந்து பேஸு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு ஒயர் வந்து சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ எல்லோ கலரில் பேஸ் போட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக புரியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பேஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கு இல்லையா, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இது. இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேலே போட்ட இந்த நாட்டுக்கு சென்டராக இந்த நாட்டு வச்சிங்கன்னா 2 பக்கம் இருக்கிற ஒயரும் இந்த 2 எல்லோ ஒயர் மேலே ஜாயின் ஆகும். வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதே போல் நீங்கள் பாக்ஸ் நாட் போடணும். எல்லோவில் ஒரு ஒயரையும் ஆரஞ்சு ஒரு ஒயரையும் எடுத்து இப்போ நான் வச்ச மாதிரியே வச்சு சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுருங்க. இப்படி தான் வந்து நம்ம அந்த ஆரஞ்சு கலரை இதோட சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லோவில் ஒரு ஒயரும் ஆரஞ்சில் ஒரு ஒயர் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. அதே போல் தான் அந்த பக்கத்துலேயும் வந்து ஒரு எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோவும் அண்ட் ஆரஞ்சு ஒயரும் உங்களுக்கு அழகாக பாருங்கள் இன்ட்டு மாதிரி காமிக்குது. இது 2 ஒயரையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். ஸோ பாக்ஸ் நாட் போட தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஒயரில் நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான கிராஃப்ட்டுங்க, கூடைங்க, ஃப்ளவர் வாஷ், அப்புறம் நிறைய திங்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ பார்த்தோன்னா மொத்தம் 4 நாட் இருக்குது. மேலே ஆரஞ்சு, கீழே எல்லோ.
சைடில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ஆரஞ்சு இந்த மாதிரி 4 நாட் கிடச்சிருக்கும். அதே போல் தான் இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் இருக்கிற அந்த எல்லோ நாட் மேலே ஒரு ஆரஞ்சு ஒயர் எடுத்தாந்து வச்சு இதே போல் பாக்ஸ் நாட் வந்து ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்.
இப்போ வந்து நம்ம பேஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் பார்ட்டு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.